Look at your friend and say, Satan loves it when you worry. Come on, tell your friend. நண்பர் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் வருத்தப்படும் போது பிசாசானுக்கு ரொம்ப பிடித்ததான ஒரு விஷயம். Say you receive kisses from him when you worry. நீங்க எப்பலாம் வருத்தப்படுறீங்களோ சாத்தான் வந்து உங்களுக்கு முத்தமிடுகிறான். அம்மா என் மகளே என்ன வரி பண்றா பார், செம்மையா வரி பண்றியே. See how wonderful he worries. That's how Satan will be happy when you worry. உன்னை பார்த்து நோட்ஸ் எடுக்கும் சேட்டன். இவ்வளோ டீப்பா நானும் யோசிக்க மாட்டேன். When you're not addressing the worry and casting your cares on Jesus, you're attracting the lion called Satan lion who's coming to devour you. இப்படி உங்களுக்கு வருத்தங்களை குறித்து நீங்கள் வருத்தப்படாமல் அந்த வருத்தங்களை அந்த பாரங்களை இயேசு மேல போடும்போது தான் அப்போது பிசாசானவன் வந்து ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல உங்களை நோக்கி வருகிறான். He walks about like a roaring lion. இப்படி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல நான் நடந்து வருகிறான். He's like a lion, he's not a lion. அவன் தான் ஒரு சிங்கத்தை மாதிரி தான், நான் சிங்கம் இல்லை. He roars to scare you. He is not, it's actually not scary. அது வந்து இப்படி கர்ஜிக்கிறது வந்து உங்களை பயமுறுத்துவதாவது தான், ஆனால் அவன் உண்மையான ஒரு சிங்கம் இல்லை. And what he wants to do, Satan's only threefold job is what? பிசாசன் ஒரு மூன்று விஷயம் தான் வேலை. என்னது? SKD, steal, kill, destroy. First is steal. இது முதலாவது விஷயம் வந்து திருடி கொள்வது. Because he knows I can't destroy or kill until I steal. நான் வந்து கொல்வதற்கு முன்பாக நான் திருடி கொள்ள வேண்டும். What does he come to steal? We read in Mark 4, he comes to steal the word that was sown in your heart. பிசாசானவன் வந்து எதை திருட வருகிறான்? எதை என்றால் உங்களுடைய இருதயத்திலே விதைக்கப்பட்ட வார்த்தை தான் திருட வருகிறான். So when I am fully lost in worry and so living my life with anxiety, Satan can smell it. நான் என்னோட வாழ்க்கை அப்படி வருத்தத்திலே மூழ்கி இருந்து வருத்தத்திலேயே நடக்கும்போது அதை வந்து பிசாசானவனால் அதை நம்ம மோர்ந்து பார்க்க முடியும். Have you ever seen the shark movie? If they bleed, the shark can smell and it'll come and eat them up. எத்தனை பேர் இந்த ஷார்க் மூவி பார்த்துருக்கேன்? இந்த கடல்ல வந்து அந்த ஆள் அந்த ரத்தம் ஒருவேளை கடல் தண்ணியில் இருக்கும் என்றால் ஷார்க்குக்கு வந்து அந்த வாசனை வந்து விடுமா, அந்த ஷார்க் தேடி கொண்டு வரும். Say பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, when you worry, அது உங்க பக்கத்துல look at neighbor, நீங்கள் வருத்தப்படும் போது so you're releasing blood for the shark. நீங்க வந்து ஷார்க்குக்கு உங்க ரத்தத்தை கசிய விடுறீங்க. So important this is. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Worry is my normal natural character. No. நீங்க சொல்லலாம் வந்து இப்படி வருத்தப்படுவது எனக்கு ரொம்ப இயல்பாக வரும், என்னுடைய நேச்சரா இருக்கிறது. It might come naturally. ஒருவேளை அது உங்களுக்கு இயல்பாக வரலாம், but it doesn't need to stay there. ஆனால் அது அப்படியே அங்க தங்கி இருக்க வேண்டிய, உங்க வாழ்க்கையில தங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. It's very important. இது ரொம்ப முக்கியமானது. This is why people get attacked by the devil. இதனால தான் अनेक ஜனங்கள் பிசாசானவனால என்ன பண்றாங்க? பாதிக்கப்படுறாங்க. Unwanted open doors to the devil. இப்படி வந்து வருத்தப்படுற நிமித்தம் अनेक திறந்த வாசல்களை பிசாசுக்கு கொடுக்கறாங்க. Devil is a devourer. இப்படி இந்த பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வந்து என்ன பண்றானா? திருடதான் முயற்சிக்கிறான். But the moment you know that he cares about me, ஆனால் உங்களுடைய தகப்பன் வந்து உங்களை குறித்து கவனம் செலுத்துகிற ஒரு தகப்பன் என்று நீங்க அறிந்து கொள்ளும்போது that bleeding stops. அந்த ரத்தம் கசிவு நின்றுவிடும். The shark won't come. அந்த ஷார்க் வந்து உங்க கிட்ட நெருங்காது. Are you with me till here? என்னோட கூட இருக்கீங்களா? Open your mouth and say, worry is cancer to the mind. Come on, என்னோட கூட சொல்லுங்க, வருத்தப்படுறது வந்து உங்க மைண்டுக்கு ஒரு கேன்சர் போல இருக்குது. Say, when I worry, நான் வருத்தப்படும் போது, say, I bow my knee to mammon. நான் வந்து மேமனுக்கு முன்னாக அந்த முழங்கால் இடுகிறேன்.